அதுல ஒரு உடன்படிக்கை பெட்டியை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிக்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படிப்பட்ட முற்பிதாக்களுடைய காலத்துலலாம் உடன்படிக்கை பெட்டி என்பது கிடையாது. அவருக்கு வார்த்தையினால் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். கோத்திர பிதாக்கள் 12 பேர், அவருடைய காலத்துல கூட உடன்படிக்கை பெட்டி என்பது இல்லை. அதாவது ஆதியாகமத்தில் சொல்ல வர. ஆனால் மோசேவுடைய நாட்கள், மோசேவை ஊழியத்திற்கு அழைத்த போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உடன்படிக்கை பெட்டியை நீ செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா, முற்றிலும் பசு பொன்னால் செய்யப்பட்டது. அதை ஜனங்க கிட்ட இருந்து காணிக்கையை வாங்கி யாரெல்லாம் உற்சாகமாய் உதாரணத்துவமாய் கடவுளுக்கு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட எல்லாருடைய கரத்தில் இருந்து வாங்கி என்ன பண்ண சொன்னா, பசு பொன்னால் இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்ய வேண்டும். கவனிக்கணும், இது எல்லாமே பொன்னால் ஆனது. அதில் இருக்கிற அந்த பெட்டி, அதுக்குள் இருக்கிற வளையங்கள், அதுக்குள் இருக்கிற அந்த தூக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே முற்றிலும் பொன்னால் ஆனது, பியூர் தங்கத்தினால் ஆனது. அப்படிப்பட்ட ஒன்றை ஆண்டவர் செய்ய சொன்னார். இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே கர்த்தருடைய ராஜ்ய சம்பந்தப்பட்ட காரியங்களை, சபை சம்பந்தப்பட்ட காரியங்களை, கர்த்தருக்கு உண்டான யாதொன்றையும் அந்நியர்களால் அது செய்யப்படக்கூடாது. அந்நியர்கள் அதில் அங்கம் வகிப்பதை காட்டிலும், அந்நியர்களால் அது தாங்குவதை காட்டிலும், அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றி போகிற நம்மால் தான் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நம்மளை கொண்டுதான் ஒரு சபை, நம்முடைய சபையுடைய தேவைகள் நம்மளை கொண்டே சந்திக்கப்பட வேண்டும். இன்னொருத்தர்கிட்ட வாங்கி நோட்டீஸ் போட்டு இல்ல ஒரு புக் அடிச்சு அப்படி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படக்கூடாது. அப்படி நம்முடைய ஊழியர்கள் வளரக்கூடாது. நம்முடைய ஊழியர்கள் நம்முடைய உதாரணத்துவத்தினாலே நம்முடைய ஊழியர்கள் வளர வேண்டும். நமக்கு வேண்டிய எந்த நன்மையானாலும் அது நம்மாலே அது ஸ்தோத்திரிக்கிறோம் ஏற்படுத்தப்பட வேண்டும் தவிர மற்றவர்களால் அல்ல. கவனிக்க, உடன்படிக்கை பெட்டி செய்தார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இன்னும் நிறைய மாற்று பெயர்கள் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பெட்டி. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது அங்கே தேவனுடைய பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யாத்ராகமம் 25:22 நாம் படிக்கும் போது சாட்சி பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பெட்டி எதனால் செய்யப்பட்டது, எந்த மரத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, சீத்திம் என்கிற ஒரு மரத்தினால்தான் இந்த பெட்டி செய்யப்பட்டது. கவனிங்க, இந்த சீத்தி மரம் எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னா, பல 100 ஆண்டுகள் தண்ணீரிலே இந்த மரத்தை போட்டு வச்சா கூட அந்த மரம் ஒரு நாள் சேதமடையவே சேதமடையும். ஒரு 100 வருஷத்துக்கு தண்ணீரே போட்டு வைக்கலாம், இல்ல பல வருஷங்கள் தண்ணீரே போட்டு அந்த மரத்தை வைத்தாலும் அந்த மரம் ஒரு நாளும் சேதமடையவே சேதமடையும். ஆனா வேற ஏதாச்சும் ஒரு மரத்தை கொண்டு போய் நீங்க தண்ணீரை போட்டீங்கன்னா அதுக்கு தரமானது ஒன்றுமில்லாமல் போகும், அது பலவீனப்பட்டு போய்விடும், அது ஏதாச்சும் பழுதுகள் ஏற்படும். ஆனால் இந்த சீத்தி மரம் பல 100 ஆண்டுகள் நம் தண்ணீரிலே ஊற வைத்தாலும் கூட, தண்ணீரிலே கிடந்தாலும் கூட அது ஒரு நாளும் சேதமடையவே சேதமடையாது. அந்த சீத்தி மரத்துல எந்த ஒரு பூச்சியோ இல்ல புழுவோ அது உள்ள நுழைஞ்சி ஒரு சின்ன தொலையை கூட அதை உண்டு பண்ணவே முடியாது. இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள்ல அவர் இந்த உலகத்துல 3.5 ஆண்டுகள், மொத்தம் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் இருந்தார். ஊழியத்தின் பாதையில ஒரு 3 ஆண்டுகள். ஆனா கவனிங்க, இப்படி அவர் ஊழியம் செய்த போதிலும் கூட அவர் ஒரு நாளும் இந்த உலகத்துல பாவம் செய்யவோ இல்ல மற்றவர்களால் கரைப்படுத்தப்படுவோ ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர் தன்னை விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவர் ஒரு நாளும் கெட்டு போகவில்லை. ஒரு மீன் பாருங்க, உப்பு தண்ணியில கடல்ல பல ஆண்டுகளாக சின்னதுல இருந்து அது குட்டி போட்டு உருவாகிற நாள் முதல் கொண்டே அந்த மீன் கடலே வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஆனா எனக்காச்சும் அந்த மீனுக்குள்ள உப்பு ஒட்டுனா யோசித்து பாருங்க, உப்பு ஒட்டினா நாம ஏன் உப்பு போட்டு குழம்பு சமைக்கிறோம்? அப்போ கடல் நீரிலே ஒரு மீன்கள் வாழ்ந்தால் கூட மீனானது ஒட்டாதபடிக்கு இருக்கிறது. அதே வண்ணமாக தான் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம். இந்த உலகம் ஒரு பாவம் நிறைந்த உலகம். நம்ம பழகக்கூடிய மக்கள்
பாவம் செய்யக்கூடிய மக்களா இருக்கலாம். நம்ம யாராச்சும் பேசும்போது, இல்ல சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய இடத்துல, ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல, இல்ல படிக்கக்கூடிய இடத்துல, நம்ம சுற்றிலும் உலக மக்களாக இருக்கலாம், பாவம் செய்யக்கூடிய ஆட்களா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் கூட, அவர்கள் மத்தியிலே நாம் வசித்தாலும் கூட, நம்ம ஒரு நாளும் பாவம் ஒட்டாதவர்களாக, கரைப்படாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு அப்படித்தான் இந்த உலகத்துல ஒரு சீத்தி மரத்தை போல இந்த உலகத்துல வாழ்ந்த போது பாவம் ஒட்டாதவராய் அவர் சொன்னார், என்னிலே பாவம் உண்டு என்று யார் உங்களிலே சொல்லக்கூடும். அவரை அநேகர் பாவத்துக்கு உட்படுத்த முயற்சித்தார்கள், அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள். ஆனால் ஒருவரும் அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப இது எதை காட்டுகிறது? நாம் கூட இந்த உலகத்தில் வாழும் ஒரு சீத்தி மரத்தை போல கோபத்தினால பரிசுத்தத்தை கெடுத்துக் கொண்டவர்கள், மற்றவங்க மேல இருக்கிற எரிச்சலினால தன் பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய உண்டு. மற்றவங்க செய்யற ஒரு தீமையினால இவங்க சாட்சியை கெடுத்துக் கொள்வாங்க. அப்படி அல்ல, எந்த நிலைமையிலும் நாம் ஒரு சீத்தி மரத்தை போல கெட்டு போகாமல், பரிசுத்தம் அழிந்து போக இடம் கொடுக்காமல், நாம் பரிசுத்தத்திற்கு உகந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி செய்வதற்கு ஆண்டவர் அதற்கென்றே ஒரு மனிதனை அழைக்கிறார். யாரோ ஒன்று செய்க அப்படின்னு சொல்ல, யூதாவின் கோத்திரத்தில் இருந்த பெசேயல் என்கிற ஒரு நபரை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து அவனுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து, அவனுக்கு வேண்டிய அறிவை கொடுத்து, அவனுக்கு வேண்டிய புத்தியை கொடுத்து அந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நம்முடைய ஞானத்தை கொண்டு நம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தருடைய பணியை நம்ம சுய புத்தினாலோ நம்ம சுய அறிவினாலோ நம்ம செய்து விட முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை வச்சுதான் ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை வச்சுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும். சுய அறிவை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஞானம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு ஏதுவாகிறது. அப்ப அந்த பெசேயனுக்கு தன் சுய புத்தினால இந்த வேலையை அவனால செய்ய முடியாது, தன் சுய அறிவினால இந்த பணி அவனால செய்ய முடியாது என்பதை அறிந்த கர்த்தர் அவனை தேவ ஆவினால் நிரப்பி, தேவ ஆவினால் அவனை நிரப்பி அவனுக்கு அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்து அந்த பெட்டியை செய்ய சொல்கிறார். அப்படி அந்த அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட பின்புதான் அவனது பெட்டியை செய்ய வினோதமாய் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். பைபிள் சொல்லி ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தான். என்கிட்ட கேளுங்க, எனக்கு ஞானம் இல்லை, ஆணுடைய பிள்ளைங்க எனக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை. நம்மளை பார்த்து புத்தி இல்லாதது அப்படி யாரும் சொல்லக்கூடாது, அறிவில்லாதது எப்படி இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? ஒரு காலத்துல நம்ம அறிவில்லாமல் இருந்தோம். நம்முடைய பேச்சுல நம்முடைய செயல்களில் அறிவுபூர்வமான விஷயத்தை பார்க்க முடியல, ஞானமான விஷயத்தை பார்க்க முடியல. ஆனா இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அறிவையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நம்ம எங்கு போனாலும் புத்திசாலிகளாக, கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். குடும்பம் நடத்தக்கூடிய வீட்டுக்குள்ள நீங்கள் புத்திசாலிகளாக நடக்க வேண்டும். சபைக்குள்ள சமுதாயத்துக்குள்ள நீங்கள் மிகவும் புத்திசாலிகளாக ஞானமுள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும். தாவீது அப்படித்தான் இருந்தார். அவர் போன இடமெல்லாம் புத்தியாய் நடந்து கொண்டார். யோசேப்பு போன இடமெல்லாம் அவன் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் புத்தியை காண முடிந்தது. தானியேல் தான் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் அவனுடைய ஞானத்தையும் அறிவையும் பார்க்க முடிந்தது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அறிவு இல்லை என்று சொல்லி நாம் விழுந்து கிடக்க கூடாது. நமக்கு வேண்டிய புத்தியையும் அறிவையும் தெளிவை வாழ்க்கைக்கு, ஊழியத்துக்கு, சமுதாயத்துல எந்த வேலை ஸ்தலத்துக்கு எதுவானாலும் எதற்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் ஸ்தோத்திரிக்கிறோம், அதை கேட்காமல் விட்டுவிடக் கூடாது. அதை ஆண்டு சொன்னார், ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறார், நான் சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன், என்னிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிக்கும். யூத மக்கள் இந்த பெட்டியை செய்த பின்பு இந்த பெட்டியை எப்படி நினைச்சாங்கன்னா மிகவும் பரிசுத்தமானதாக எண்ணினார்கள். இந்த பெட்டியை மதிப்பிற்குரியதாக, வணக்கத்திற்குரியதாக, தனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தியை காட்டிலும், தன் கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி ஸ்தோத்திரிக்கிறோம் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை காட்டிலும், ஏன் தன் ஜீவனை கூட, தன் ஜீவனை விட இந்த உடன்படிக்கை பெட்டியை ரொம்ப மேலாக உயர்ந்ததாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க அதை நினைச்சாங்க. இந்த பெட்டி அவங்களோடு இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னமே அவங்களோட கூட இருக்கிறதா நினைச்சாங்க. இந்த பெட்டி அவங்களோடு இருக்கும் போது ஏன் கர்த்தரே வந்து எங்களோடு கூட வாழ்ந்திருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்தாங்க. அந்த பெட்டி தூக்கி கொண்டு போகும்போது
விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள். எங்கு போனாலும் அந்த பெட்டி தூக்கி சுமப்பதற்கு ஆட்களை கர்த்தர் நியமித்திருந்தார். கவனிக்கணும். அப்போ இது பெட்டியினுடைய மதிப்பு எவ்வளவு? அதாவது சாலமோனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு 800 கோடி நம்முடைய இந்திய பண மதிப்பின்படி எத்தனை கோடி பார்த்திருக்கிறீங்களா? எத்தனை சைபர் நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. 800 கோடி செலவு பண்ணி சாலமோனுடைய தேவாலயத்தை கட்டினார். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா $3 பில்லியன் உடன்படிக்கை பெட்டி செய்யறதுக்கு மட்டும். ஏன்னா முற்றிலும் கட்டியான தங்கத்தால் செய்தார்கள். பியூர் தங்கம். நாம போடுறதுலாம் ஒன்றும் பியூர் தங்கம் கிடையாது. ஆனா உடன்படிக்கை பெட்டி முழு கட்டியான தங்கத்தை கொண்டு $3 பில்லியன் அந்த தங்கத்தின் மதிப்பு. ஆனால் நம்முடைய இந்திய பண மதிப்பின்படி சுமார் 200 கோடி. எவ்வளவுங்க? எவ்வளவு? 200 கோடி கொடுத்தது பெட்டி செய்யற. நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுத்து பைபிள் வாங்கி யோசிப்போம். 100 ரூபாயா? லக்க கேடாது. ஒரு பாட்டு புக்கு வாங்குறதுக்கு யோசிப்போம். 100 ரூபாய் போதே பாட்டு புக்கு. ஆனா 200 கோடி கொடுத்து என்ன பண்றாங்க சொன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தாராளமா 100 ரூபாய் காணிக்கை பெட்டி கூட யோசிப்போம், மாத்தி எடுத்துட்டு வருவோம். 100 ரூபாய் எப்படி போறதுன்னு சொல்லி. ஆனா 200 கோடி கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்தார். இது எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா அவங்க கடவுள் மீது வைத்த அளவு கடந்த அன்பை காட்டுகிறது. தன்னுடைய ஆஸ்தியை விட, தன்னுடைய சொத்தை விட, ஏன் தன் உயிரை விட கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி, கடவுளுடைய காரியம் தான் எங்களுக்கு மேன்மை என்பதை அவங்க உணர்ந்தபடியால தான் அவ்வளவா என்ன பண்ணாங்க சொன்னா அவங்க கடவுளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் செலவு பண்ணி அந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. அப்போ நாம் பெற்றிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம பெற்றிருக்கிற எல்லா நன்மைகளும், ஒரு பிள்ளை பேர் பெற்றிருக்கலாம், நல்ல வேலையை பெற்றிருக்கலாம், நல்ல கையில நீங்க சம்பாதிக்கலாம், வீடு வாசல் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கலாம். இந்த எல்லா நன்மைகளுக்கு காரணம் யார்? யார்? உங்க சுய முயற்சியா? உங்க சுய பலனா? இல்ல உங்க அறிவினால நீங்க சம்பாதிச்சுக்கலாம்? இவ்வளவு நன்மைக்கும் அவர் ஒருவர் தான் காரணம். எதுவும் உங்களால் உண்டானதல்ல, எதுவும் என்னால் உண்டு. எல்லாவற்றுக்கும் மூலம் கூறே அடிப்படையான காரணமே அவர் தான். ஒரு கல்லு செய்யறாங்கன்னா மண்ணில் எப்படி கல்லு செய்ய முடியும்? அந்த மண்ணு தான் ஒரு கல்லுக்கே. ஒரு வீடு பிரகாசமாய் கட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கு அடிப்படை மூலக்கூறுவே அந்த மண்ணு தான். அது மாதிரி தான் நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படை மூலக்கூறுவே இயேசு. வேற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வேலை அவர் தருகிறார். அப்போ எல்லாவற்றையும் நமக்கு உண்டான மேன்மை, ஆஸ்தி, பலன், சுகம், குடும்பம் எல்லாவற்றுக்கும் காரணம் யாருன்னா அவர் ஒருவர் தான். ஆனால் இப்படிப்பட்ட அந்த கர்த்தர், உதாரணம் சொல்றேன், நான் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கேன். இப்ப நான் திருப்பி வந்து எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க கேட்டா நீங்க கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா திருப்பி வந்து நான் கேட்கிறேன் எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 1000 ரூபாய் வேணும் கொடுன்னு சொல்லி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க? சொல்லுங்க, தரமாட்டீங்களா? இப்படித்தான் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லாவற்றையும் அவர் கருத்து பெற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும் யோசிக்கணும். எப்படி கொடுக்கிறது? நம்முடைய தேவைகள் அடிப்படையுமே, நம்முடைய கை இருக்கக்கூடாது. கொடுத்தது அவர்தான். கொடுத்த அவருக்கே நீ கொடுக்கறதுக்கு யோசிப்ப அப்படின்னா கொடுக்கிற அவருக்கே உன் இருதயத்தை கடினப்படுத்துவேனால் மறுபடியும் உனக்கு எப்படி அவர் கொடுக்க முடியும்? அப்ப உன்னுடைய அன்பு என்ன? நீ கர்த்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிற? அப்ப வேதம் சொல்லு, ஏன் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அதை செஞ்சாங்கன்னா அவருடைய தாராள குணத்தை இது காண்பிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைக்கு தாராள குணமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம பிசினி தண்ணி பணம் பண்ணி வாழக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. யாராச்சும் கொடுத்தா வச்சு அதை வச்சு நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படி யோசிக்க கூடாது. இங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும், வாங்குகிறதை காட்டிலும் கொடுக்கிறது தான் நமக்கு பாக்கியமே. எதுக்கு பாக்கியம்? ஆடு கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம், கோழி கொடுக்கலாம், புறா கொடுக்கலாம், கொக்கு கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம். ஆனா வாங்கி படைக்கக்கூடியவங்களா நாம் இருக்கக்கூடாது. நாம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் வளர்ச்சி. வாங்குவது வளர்ச்சி அல்ல, கொடுப்பதுதான் வளர்ச்சி. யாராச்சும் கொடுத்தா அதை கர்த்தருடைய ஊழிய சம்பந்தப்பட்ட காரியங்களை யார் ஒரு கரத்திலும் வாங்கி நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடாது. நம்முடைய சொந்த பணத்தை போட ஊழியம் செய்யணும். என்கிட்ட இருக்கிறத கொடுத்து நாம் ஊழியம் செய்யணும். என்கிட்ட இருக்கிறத கர்த்தருடைய ஊழியத்துக்காக அப்படி நாம் வாழணும். அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை ஏன் செஞ்சாங்கன்னா அவங்க தாராள குணத்தை காண்பிக்கிறது. அவங்க எந்த அளவுக்கு கடவுளை நேசித்தார்கள் என்பதை அது உங்களுடைய அன்பை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க கடவுளை நேசிக்கிறீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? சபைக்கு வந்து போறது மட்டுமா? நீங்கள் ஊழியம் செய்வதனால உங்கள் அன்பை தெரிந்து கொள்ளலாம். நீங்க கடவுள் மேல அன்பா இருக்கிறீங்க,
நீங்க கடவுளுக்கு தாராளமாய் கொடுக்கிறீங்க பாருங்க. அதனால நீங்க கடவுளை எவ்வளவாய் நேசிக்கிறீங்க என்பதை தெரிந்து இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம அதிகமா நேசிச்சாருன்னு சொல்றீங்க? எதை வச்சு அவங்க நேசிச்சாருன்னு சொல்றோம்? இப்ப பாடலாம் போடலையா? எதை வச்சு அவங்க நேசிக்கிறான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சொல்லுங்க பாருங்க, எதை வச்சு? அவர் தம் ரத்தத்தையே நமக்காக கொடுத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். அப்ப எல்லாவற்றையும் அளவோடு ஆண்டவர் கொடுக்கவில்லை, அளவில்லாமல் ஆண்டவர். அப்போ இவ்வளவாய் அவர் கொடுத்ததுனாலதான் அவர் அன்பை நம்மால் புரிந்து கொள்ள. அப்ப அன்பை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நாம் கொடுப்பதின் மூலமாக, ஊழியம் செய்வதன் மூலமாக, கடவுளுக்கு பயப்படுவதன் மூலமாக, கடவுளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கிறதன் மூலமாக நாம் கடவுள் மீது வைத்த அன்பை நாம் நிரூபித்து காட்டுவோம். நம்முடைய அன்பு வெறும் உதட்டிலே இருக்கக்கூடாது. உதட்டில் வரக்கூடிய அன்பு போலியானது. எல்லாம் சொல்லுங்க, உதட்டில் மட்டுமே வரக்கூடிய அன்பு போலியானது. வேதம் சொல்லி நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, அன்பை உன் செயல்களால் காண்பி. வேதம் சொல்லி ஒன்றி போவாங்க. அன்பை எப்படி காமிக்கணும்? ஒரு பாட்டு யாராவது பாடிட்டு போயிடலாம், அன்பா இருக்குன்னு சொல்லி. இது ஈஸியானது. ஆனால் ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிடலாம் அன்பை குறித்து, இது எளிமையானது. ஆனால் நம்முடைய அன்பை, உண்மையான அன்பை நம்முடைய செயல்பாடுகளால் நாம் காண்பிக்க வேண்டும். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்துல, கர்த்தருக்கு தியாகம் செய்வதில், கர்த்தருக்காக உழைக்கிறதுல, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதில், கர்த்தருக்காக ஓடுவதில், கர்த்தருக்காக இருக்கிற உண்மையில நம்முடைய அன்பை நாம் காட்டாவிட்டால் அந்த அன்பு குறைவானது. எப்பவுமே அன்பு குறையும் போது ஒரு மனுஷனுக்கு எல்லாமே குறைய ஆரம்பிச்சு. நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறது குறைஞ்சிருங்க வாழ்க்கையில. எப்பவுமே கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாரையும் உங்களால் மன்னிக்க முடியும். அப்போ அன்பு, கடவுள் மீது உள்ள அன்பு நம்ம வாழ்க்கையில குறையும் போது அன்பு குறைஞ்சிரும், சகிப்புத்தன்மை குறைஞ்சிரும், மற்றவங்களை மன்னிக்கிறது குறைஞ்சிரும். அது அநியாயத்துல ஸ்தோத்திரிக்கிறோம், சந்தோஷப்பட்ட காரியங்கள் நம்மளை விட்டு விலகி போயிடும். கவனிங்க, அடுத்தது ஸ்தோத்திரிக்கிறோம், அன்பு குறையும் போது நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெப வாழ்க்கை குறைஞ்சிடும், தேவனோடு இருக்கிற உறவு குறைஞ்சிடும். ஏன்? கர்த்தருக்கு கொடுப்பது கூட நம்ம வாழ்க்கையில குறைந்து விடும். என்ன காரணம்? அன்பு, கடவுள் மீது இருக்கிற அன்பிலே நான் குறைபடும் போது என் வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே ஒரு இரக்கம் ஏற்படாது. அடிக்கடி நம்ம சோதிச்சு பார்க்கணும், எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறோமா இல்ல ஸ்தோத்திரிக்க நிமிர்ந்து இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கணும். ஒரு மனிதனுக்கு பின்மாற்றத்தின் அறிகுறி எது தெரியுமா? ஒருத்தர் பின்மாற்றத்துக்கு போக போறாங்க, அறிகுறி என்ன? அன்பு குறைவு தான். அன்பு குறைவு, ஜெப குறைவு, விசுவாச குறைவு, கர்த்தருக்காக நேரத்தை கொடுப்பதில் குறைவு, எல்லாவற்றையும் ஒரு காலத்துல செஞ்சதெல்லாம் இப்ப என்னால செய்ய முடியல. இது எதுக்கு அடையாளம்? பின்மாற்றத்தின் படியில் நீ நிற்கிறாய் என்பதற்கான அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றத்திற்கான அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில வராத அளவுக்கு நம்மை நாம் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? வெறும் பெட்டி மட்டும் தூக்கி இருப்பாங்களா? அல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 10 கற்பனைகள், ஆண்டவர் மோசேயை அழைத்து எழுதி கொடுத்த அந்த 10 கற்பனைகள் அதற்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. உபாகமம் 31:26 நீங்கள் படித்து பார்க்கலாம். அடுத்தது மன்னா. வானத்திலிருந்து 40 ஆண்டுகள் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரே, அந்த மன்னா ஒரு பொற்கலசத்திலே வைக்கப்பட்டு, அந்த பொற்கலசத்துக்குள்ளே மன்னா வைக்கப்பட்டு அதை மூடி அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்திருந்தார். இதை குறித்து யாத்திராகமம் 16:22 நாம் படிக்கலாம். அடுத்தது ஆரோனுடைய துளிர்த்த கோல், அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும். இதை குறித்து எபிரேயர் 9:4 நாம் படிக்கலாம். இந்த உடன்படிக்கை பெட்டிய, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல், மன்னா, கற்பனைகள் எல்லாம் உள்ள வச்சு அதை பயங்கரமா லாக் பண்ணுவாங்க. கவனிங்க, லாக் பண்ண பிறகு இது தூக்கிக்கிட்டு போறாங்க ஆசாரியர்கள். கண்டம் வந்து தூக்க கூடாது, ஆசாரியர்கள் மட்டும்தான் அதை தூக்கணும். அப்படி தூக்கி கொண்டு போகும்போது இதுக்குள்ள என்னதான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆசாரியர்களே கூட அதை திறந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கும்? அது மூடப்பட்டிருக்கும். கவனிங்க, இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டினால என்ன லாபம் உங்களுக்கு வந்துச்சு? எல்லாம் நல்லா தூக்கிறது. கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கான பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப உடன்படிக்கை பெட்டியை இவங்க தூக்கி கொண்டு போனதுனால என்ன மாதிரியான நன்மைகள் இவருக்கு ஏற்பட்டது? கவனிங்க, உடன்படிக்கை பெட்டி தூக்கி இவங்க சுமந்து கொண்டு போன போது யோர்தான் நதி பிரவாகித்து வரும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கி கொண்டு இவங்க போய் அந்த யோர்தானிலே ஆசாரியர்கள் கால் வைக்கும் போது பிரவாகித்து வந்த அந்த வெள்ளத்தின் தண்ணீரானது அப்படியே ஒரு பக்கமாய் நின்று குவியலாக நின்று விட்டது. இது எதனால? ஆசாரியரின் கால்களுக்கு அல்ல, உடன்படிக்கை பெட்டி தூக்கி சுமந்ததுனாலதான்
நம்ம போய் ஜெபம் பண்ணா ஒருத்தருக்கு சுகம் கிடைக்குது. இது யாரால? என்னாலயா? என் பலத்தினாலா? அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசு. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கி இவர்கள் சுமந்தபடினால யோர்தானின் தண்ணீரே கால் வைத்த போது அது இரண்டாக பிளந்தது. இரண்டாக பிளந்து வழியை அடைத்துக் கொண்டிருந்த அந்த நதியானது இப்போது வடிவிட ஆரம்பித்தது. அப்போ உடன்படிக்கை பெட்டினால ஓடி வந்து யோர்தான் என்ன பண்ணுது? பிரிந்து போகுது. அடுத்தது இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு இஸ்ரவேலர்கள் 7 நாட்கள் எரிகோ பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். நல்ல கவனிக்கணும். எத்தனை நாட்கள்? எத்தனை நாட்கள்? எரிகோ பட்டணம் ஒரு அரணான பட்டணமாக இருந்தது. கவனிங்க, இந்த எரிகோவின் பரப்பளவு, மொத்த பரப்பளவே எவ்வளவு தெரியுமா? எரிகோவின் பரப்பளவு 5 ஏக்கர் தான். எவ்வளவுதான் சொல்லுங்க? எவ்வளவு? நம்ம 5 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு இடத்துல தான் எரிகோ நகரம் அமைந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 7 தடவை சுற்றி வர வேண்டும். ஒருவேளை பெரிய நகரமா இருந்தா ஒரு நாளைக்கு 7 தடவை சுற்றி வர. இப்ப மீட்டிற்கு ஒரு நாள் 7 முறை போயிட்டு வந்து நம்ம போயிட்டு வர முடியாது. சொல்லுங்க. போயிட்டு வந்து போயிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் போக முடியும். ஏன்னா பக்கத்துல இருக்குது. ஆனா இதே நீங்க பாரிஸ் போயிட்டு வாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 முறை வந்து உங்களால போக முடியுமா? இதே நீங்க டெல்லிக்கு போயிட்டு வாங்க போக முடியுமா? முடியாது. அப்ப 7 நாள் ஒரு நாளைக்கு டிராவல் பண்ணி சுத்தி வரக்கூடிய அளவுக்கு தான் அந்த எரிகோவுடைய பரப்பளவு இருந்தது. மொத்தம் 5 ஏக்கர் பரப்பளவு. கவனிங்க, இந்த எரிகோ இரட்டை சுவர்களால் நிறைந்தது. ஃப்ரண்ட்ல ஒரு சுவர் இருக்கும், அதுக்கு இடையில கேப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சுவர் இருக்கும், அதுக்குள்ள நகரம் இருக்கும். நல்ல கவனிங்க, இதான் எரிகோ மதில் வச்சுக்க. இது எரிகோ மதில். எரிகோ மதில் வெளியே ஒரு சுவர், அதுக்கு இடையில கேப், அதுக்கு இடையில ஒரு பெரிய மதில். சரிங்களா? இந்த மதில் தான் ரொம்ப பெருசு. அந்த மதில் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற மதில் 6 அடி தான். அந்த வெளிப்புறத்துடைய மதில் வந்து 6 அடி. ஒரு ஆள் தலகால வச்சு இப்படி கிராஸ்ல படுக்கலாம். அந்த அளவுக்கு தான் அந்த 6 அடி சுவர் வெளிப்புறத்துல. ஆனால் உட்புற சுவர், நகரத்துக்கு உள்ளே ஒட்டி இருக்கிற சுவர் அகலம் 23 அடி. எவ்வளவு? எவ்வளவு சொல்லுங்க? 23 அடி. மேலதான் 23 அடி. ஆனா கீழே வர வர அதோட பரப்பளவு அதிகமாகிட்டு கீழே மட்டும் பாத்தீங்கன்னா 40 அடி அகலமா. எவ்வளவு? கீழே 40 அடி அகலம், மேல எப்படி இருக்கும் அந்த மதில்? இப்படி இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ இவ்வளவு பெரிய மதில், இந்த 2 மதிலுக்கு இடையில வெளி மதில், உள் மதில், இதுக்கு 2க்கு இடையில 15 அடி தூரம் சுத்திருக்கிறோம் கேப் இருந்தது. ஏன்னா ஒருத்தன் வெளியே இருக்கிற மதிலை தாண்டி உள்ள டைரக்டா வர முடியாது, கீழே இறங்கி தான் வர முடியும். சரிங்களா? அப்படி வரக்கூடாது என்பதற்காக தான் 2 மதில்களை அமைத்திருந்தார். கவனிங்க, உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணாங்கன்னா இவங்க தூக்கி சுமந்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது எரிகோ மதில் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. கவனிங்க, இந்த எரிகோ மதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எரிகோ மதில்கள்ல ஏன்னா உள்ள இருக்கிற ஜனங்க வந்து மக்கள் தொகை அதிகம், ஆனா நிலப்பரப்பு கம்மி. சரிங்களா? ஒரு வீட்டுக்குள்ள பிறகு 10 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ஊரா இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இந்த பள்ளிக்கூடம் ஒரு சின்ன கிராமம், இதுக்குள்ள 1 லட்சம் பேர் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? எங்க வீடு கட்டி எங்க கொண்டு போய் இடத்துல புதைப்பீங்க? செத்து போயிட்டாங்க. இப்பயே புதைக்கிறது எல்லாமே சத்தம் மேல தூக்கி போட்டு புதைக்கிறோம். அப்படிதானே? அந்த எலும்பு தூக்கி போட்டு ஒரு இடத்துல எலும்புக்கு மேல புதைக்கிறோம். அப்போ எரிகோக்குள்ள 5 ஏக்கர் பரப்பளவு தான் அந்த இடம். ஆனா ஜனத்தொகை அதிகம். அப்ப செத்தவனை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதபடினால அந்த மதில்கள் இருக்குது இல்லையா, அந்த மதிலுடைய சுவத்தை உடைஞ்சி அந்த மதிலுக்கு ஒரு ஆளை நிக்க வச்சு புதைப்பாங்களா? என்ன பண்ணுவாங்களா? எதை மாதிரி கவனிக்கிறீங்க? எங்காச்சும் மதில் சுவர்ல ஒரு ஆளை புதைச்சி நீங்க பார்த்துருக்கீங்க? ஒரு காலத்துல நம்ம ஊர்ல இருந்த ஹீரோக்கள் யாராவது வீரப்பனா அது மாதிரி ஆட்கள்லாம் மதில் சுவர்ல வச்சு புதைச்சாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பெண்களை மற்றவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி தப்பான வகையில நடத்தி அவங்க மதில் சோறுக்குள் வச்செல்லாம் புதைச்சாங்க அப்படின்னு சொல்லி கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், சினிமாக்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா ரியலாவே ஒரு மதில் சுவத்துக்குள்ள ஊருக்குள்ள புதைக்க இடம் இல்லாதபடினால மதில் சுவத்தை உடைஞ்சி அதற்குள்ள ஒரு பணத்தை நிக்க வச்சு அப்படித்தான் என்ன பண்ண பூசி விடுவாங்க. அந்த அளவுக்கு மதில் சுவரா இருந்தது. இது மட்டும் இல்லை, அது என்ன பேருனா மதில் கல்லறை. அந்த மதிலுக்கு பேர் வந்து கல்லறை மதில் அப்படி பேர் இருந்துச்சு, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் என்ன அப்படின்னு சொல்ல போனதுன்னா எரிகோ மதிலை குடைந்து அதுக்குள்ள விக்கிரக கோவில்களை கட்டி இருந்தாங்க. எதை கட்டினாங்க? எரிகோ மதிலை குடைஞ்சி அதுக்குள்ள விக்கிரக கோவிலை கட்டி வச்சிருந்தாங்க.
பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி அந்த கோபுரத்துக்கு மேல என்ன பண்ணா திருவிழாக்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க விக்கிரகம் இருந்ததோ கர்த்தருக்கு அறிவு உண்டாகுவார். பாருங்க பைபிள் ஆண்டு எங்கெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. அபிநயிக்கிற பாருங்க ஆண்டு அழிச்சு சொன்னாரு, ஒரு குழந்தை விட அழிச்சு கொடுங்க. என்ன காரணம்? அபிநயிக்கிறது விந்து சொட்ட சொட்ட மிருகங்களோட ஆட்புணர்ச்சி, மிருகங்களோட புணர்ச்சி செஞ்சுட்டு அந்த புணர்ச்சியோட வந்து குழந்தைங்களோட கூட என்ன பண்ண விந்து கொட்ட கொட்ட தப்பு பண்ணுவான் அபிநயிக்கிறது. அது சொன்னார் அழிச்சு போடுறார் அபிநயிக்கிறது. பாபிலோன் அழிந்து போனது, அசிரியா அழிந்து போனது. ஏன்? எதுக்கு அப்பாவி மக்கள் அழிக்கிறோம்? விக்கிரகம் இருக்கிற இடத்துல அழிவு உண்டா? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காம கல்லினால் செய்யப்பட்ட, மண்ணினால் செய்யப்பட்ட, மரத்தினால் செய்யப்பட்ட, கைகளினால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை, ஒரு சொரூபத்தை, ஒரு ஜீவன் இல்லாதவர்களை நாம் ஆராதிப்போமானால் அங்கே அழிவு உண்டாகும். எங்கே பாவம் உண்டோ அங்கே அழிவு உண்டாகும். எங்கே கர்த்தரை புறக்கணிக்கிறோமோ அங்கே அழிவு உண்டாகும். அப்போ எரிகோ பட்டணத்தை எதுக்கு அழிக்கணும்? இவங்க போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும் என்பதற்காக அழிச்சாரு. இவங்க கொடுமை இல்லை. என் புள்ள போய் ஒரு வீட்டுல போய் கொள்ளடிச்சு வந்து சாவடிச்சிடலாமா? அப்ப ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? எதுக்கு எரிகோ ஜனங்களை அழிக்கணும்? ஆண்டவர் எதுக்கு எரிகோ மக்களை கர்த்தர் தம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும்? இஸ்ரவேலர் கரத்துல. ஏனென்றால் எரிகோவோட விக்கிரக வழிபாடுகள் இருந்தது. மதிலுக்கு மேல் விக்கிரகம், மதிலுக்கு மேல் திருவிழாக்கள் நடந்தது. பாவத்துக்கு பேர் போன மதில்களுக்கு மேல் விபச்சாரம் நடந்தது. நிறைய பேர் வீட்டுக்குள்ள பூமியில ஊருக்குள்ள இடம் இல்லாதபடினால மதில்களுக்கு மேல் வீடு கட்டி இருந்தாங்க. வேற ராகா என்ற வேசி எங்க வீடு கட்டி இருந்தாங்க? என்ன கட்டி இருந்தாங்க சொல்லுங்க? மதில் மேல் கட்டி. ஏன் தெரியுமா? ஊருக்குள்ள இடம் இல்லாதபடினால அநேக மதில்களுக்கு மேல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா வீடுகளை கட்டிவாங்க. அப்ப இவங்களுக்கு பெருமை எது தெரியுமா? இவங்களுக்கு பிரதானமான நம்பிக்கை எது தெரியுமா? இந்த மதில் தான் எங்களுக்கு பிரதானமானது, இந்த மதில் தான் எங்களுக்கு அரண், இந்த மதில் தான் எங்களுக்கு மேன்மை, இந்த மதில் தான் எங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாம் என்று சொல்லி மதிலை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஒரு நாள் நம்ம கர்த்தரை குறித்து மட்டும்தான் நம்ம மேன்மை பாராட்டுவது தவிர வேறு எதை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்டினால் அது எல்லாம் உன்னை விட்டு போயிடும். நிறைய நேரத்தில் கூட பிறந்தவங்க மேன்மையா நினைப்போம், உன்னை விட்டு போயிடும். நிறைய நேரத்தில் வேலையை மேன்மையா நினைப்போம், அது உன்னை விட்டு போயிடும். பணத்தை மேன்மை நினைப்போம், அது உன்னை விட்டு போயிடும். ஆனா கர்த்தரை மேன்மை நினைச்சேன்னா அது உன்னை விட்டு போகும். ஆனா இந்த உலகத்துல எந்த சூழ்நிலும் கர்த்தரே நீங்கள் பிரதானமாக கருத வேண்டும் தவிர வேறு எதையும் உங்களுக்கு பிரதானமாக நினைக்கவே கூடாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? நம்ம வாழ்க்கை யார் பிரதானமா இருக்கும்? அரசியல்வாதியா? விஜயா? சொல்லுங்க. ஸ்டாலினோடா? நம்ம வாழ்க்கையில பிரதானமே கர்த்தர். நமக்கு முதுகெலும்பு கர்த்தராக தான் இருக்கும் தவிர வேறு ஒருவர் இருக்கு. அப்ப எரிகோ மதில் ஏன் விழுந்தது என்று சொன்னால் எரிகோ மதிலை தான் அங்க இருக்கிற ஜனங்கள் பிரதானமாக தன் பெறனாக அவங்க நினைச்சபடினால்தான் அந்த எரிகோ மதில் விழுந்தது. இன்னொன்று, ஏன் இவ்வளவு பேர் எரிகோ மதில போட்டாங்கன்னா எரிகோ மதில் ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு தாழ்வான பகுதி. யோசிச்சு நம்ம கரைக்கு கீழே இருக்கிறோம். இன்னும் டவுன் நினைச்சு பாருங்க. அப்போ மழை பெய்தால் அது தாழ்வான பகுதி, மழை நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்படி மழை நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அது ஊருக்குள்ள தண்ணி வந்து மக்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க என்பதற்காக தான் அந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக மதிலை அமைத்தாங்க. அப்ப எரிகோ மதில் எதுக்காக அமையப்பட்டது? அதாவது வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக. இன்னொன்று, விக்கிரகங்களை வைத்து திருவிழாக்கள் செய்தார்கள். இன்னொன்று, மிகப்பெரிய அதாவது ஸ்தோத்திரிக்கிறோம் கோட்டைகளை கோபுரங்களை கட்டி அதுக்குள்ள திருவிழா பண்ணுவாங்க. அதுக்குள்ள மதில்கள் மேல் வீடுகளை கட்டி விபச்சாரம் பண்ணார்கள். இப்படிப்பட்ட காரணங்களாலதான் கர்த்தர் எரிகோ மதிலை சத்துருக்களுடைய கரத்திலிருந்து பிடுங்கி அதை விட வைக்க ஆண்டவர் சித்தம் பண்ணார். இந்த எரிகோ மதில் அடி உயரம் வந்து 846 அடி உயரம். கற்பனை பண்ணி பாருங்க. 846 அடி உயரத்துக்கு ஒரு மதில் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்? அதுக்கு கீழே இருந்து போக படிகள் எல்லாம் அமைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிக்கிட்டு போகும்போது 7 நாள் இந்த மதிலை சுத்தி வராங்க. 7 நாள் இந்த மதிலை சுத்தி வந்து ஆராதித்த போது இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால அப்படியே அந்த மதிலை நினைச்சு ஸ்தோத்திரிக்கிறோம், அப்படியே அந்த மதிலானது கீழே விழுந்து போனது. என்ன பண்ணுச்சுங்க? எப்படி விழுந்தது? எப்படி விழுந்தது சொல்லுங்க? ஆமா, உடன்படிக்கை பெட்டி ஸ்தோத்திரிக்கிறோம், அது உள்பகுதியில் விடாம வெளிப்பகுதியிலே அந்த மதிலானது விழுந்தது. ஏன்? எதனால? உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால. அடுத்து இந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கி கொண்டு போகும்போது
நடுங்கினார்கள். இது மட்டுமில்ல, இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்து அதை கொண்டு போய் தங்கள் ஊர்ல இருக்கிற அஸ்தரோத் என்ற ஒரு இடத்துல என்ன பண்ணணும், ஒரு விக்கிரக கோவிலுக்குள்ள கொண்டு போய் இந்த உடன்படிக்கை பெட்டி அரஸ்ட் பண்றாங்க. அது உள்ள வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான், உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டோம், கொண்டு உள்ள வச்சிட்டோம், இதுவே நமக்கு வெற்றி நினைச்சாங்க. ஆனா எந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த கோவிலுக்குள் வச்சாங்களோ அங்க இருக்கிற தாகூர் என்கிற சிலை வச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில போறதுக்குள்ள அந்த விக்கிரக சிலை இருக்கு பாருங்க, தாகூருடைய சிலை, அது அப்படியே உடைந்து முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அது தலை ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டு கைகளும் ஒரு பக்கமா இருக்கு. அப்ப எப்படி செஞ்சிருப்பாங்க? இப்ப நீங்க கீழே உள்ள உடைஞ்சிருவோமா? இப்ப நான் கீழே பொத்துடுவேன், என் தலை தனியா என் கை தனியா போகுமா? அடிப்படை வீங்கும். ஆனா ஒரு மண்ணால் செய்யப்பட்ட சிலை கீழே விழுந்தாச்சு என்ன ஆகும் சொல்லுங்க? இப்ப ஒரு மண்ணால் செய்யப்பட்ட விக்கிரக சிலை அது தூக்கி நான் கீழே போட்டா அது என்ன ஆகும் சொல்லுங்க? தலை உடைஞ்சிடும், கை உடைஞ்சிடும், சுக்கு நிறம். அப்ப இப்படிப்பட்ட மண்ணால் செய்யப்பட்ட இந்த சிலையா ஒரு மனுஷனை பாதுகாக்கும்? யோசித்து பாருங்க. இந்த அறிவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த அறிவு இல்லாம தான் அதுக்கு முன்னாடி எதையோ வணங்கி வழிபட்டோம். நாமளா மண் எடுத்து வச்சு அந்த மண்ணுக்குள்ள ஒரு சிலை செஞ்சு இது என்னை காப்பாத்தும் சொன்னோம். சரிங்களா? நாமளே கையில செஞ்சு அதை கொண்டு எல்லாம் வணங்கணும். ஆனா அப்பேற்பட்ட விக்கிரக சிலை கீழே விழுந்து தலை தனியா கை தனியா செதறி கிடந்தது. அப்ப என்ன? விக்கிரகத்துக்குள் பலன் இல்லை. விக்கிரகம் அதையே அதை காப்பாத்திக்க முடியாது. உன்னை எப்படி காப்பாத்தும்? இந்த சிலை கீழே வந்து உடைஞ்சிச்சு, இதுக்கே இந்த நிலைமைனா அதை ஆராதிக்கிற மக்கள் எப்படி காப்பாத்தும்? காப்பாத்துமா? காப்பாத்துமா? அப்போ என்ன சொல்லுது? இது பலன் இல்லாதது, இது ஜீவன் இல்லாதது. ஜீவன் இல்லாத அதுவே அதை காப்பாற்றிக் கொள்ள முடியாவிட்டால் இது உன்னை எப்படி காப்பாற்றும்? ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவருக்கு உருவம் கிடையாது, அவர் சிலை வடிவத்தில் கிடையாது. அவர் வானத்துக்கு பூமிக்கும் உயர்ந்தவராயிருக்கிறார். தன் மக்களை எங்கும் இறங்கி அவர் காப்பாற்றக்கூடியவராயிருக்கிறார். கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டிய உள்ள வச்சதுனால அந்த அந்த ஊர் தாவூத் சிலை உடைஞ்சு போச்சு. அதான் பிரதானமான தெய்வம் உங்களுக்கு உடைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பெட்டி நிமித்தமாய் அந்த ஊர்ல இருக்க ஜனங்க மூலவியாதி வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும் மூலவியாதி என்னன்னு தெரியும்? உங்களுக்கு மூலவியாதி ரொம்ப கஷ்டம், ஆபரேஷன் பண்ணா சரியாகும், மருந்து மாத்திரை கிடையாது. ஆனா வேதம் சொல்லு, இந்த மூலவியாதினால அந்த ஊர் ஜனங்களாம் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ எதுக்கு வம்பு? இந்த பெட்டினால நமக்கு எல்லாம் பிரச்சனை வந்து எங்காச்சும் அமுச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பெட்டி என்ன பண்றாங்க சொன்னா, ஆட்களை ரெடி பண்ணி வண்டி வச்சு அனுப்புறாங்க. இஸ்ரவேலுக்கு அனுப்ப புறப்படும் போது அவங்க பக்கத்து ஊர்ல, அவங்க பெலிஸ்தருக்கு இருக்கிற பக்கத்து ஊர்ல எக்ரோன் என்கிற ஒரு ஊர்ல வந்த போது இந்த செய்தி தெரிஞ்சு போச்சு ஜனங்களுக்கு. ஐயோ, அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் செத்து போனா, எங்க ஊருக்கு கொண்டு வரனா? ஐயோ வேணாம் வேணாம், கொண்டு போயிடுங்க எல்லாம் ஜனங்கள் கத்துறாங்க. இதனால பைபிள் சொல்லி எக்ரோன் ஊர்லயும் அநேக மக்கள் சாவில்லாத நிலையில அந்த உடன்படிக்கை பெட்டி வந்ததுனால எல்லா மக்களும் ஆண்டு செத்து போனாங்க. வேதம் சொல்லி அந்த எக்ரோன் என்ற ஊர்ல மகா வான பரியந்தம் சத்தம் உண்டான. என்ன சத்தம்? என் புள்ள செத்து போனா, என் பையன் செத்து போனா, என் பொண்ணு செத்து போச்சு, ஐயோ இந்த பெட்டி வேணாம், கொண்டு போங்க, இந்த பெட்டி சாவு வந்துருச்சு, எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பெட்டி அவ்வளவு மகத்துவமானது. அந்த பெட்டி இருந்தபடினால்தான் இஸ்ரவேலருக்கு தைரியம் இருந்தது. அந்த பெட்டி இருந்தபடியால்தான் கால் வைக்கும் போது வழி பிறந்தது. அந்த பெட்டி இருந்தபடியால்தான் சத்துருக்கள் பயந்தார்கள். அந்த பெட்டி இருந்தபடியால்தான் எதிரிகள் ஸ்தோத்திரிக்கிறோம் கிட்ட நெருங்க பயந்தார்கள். ஏன்? உடன்படிக்கை பெட்டி. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல அது பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கன்னு தெரியல. ஆனா வரலாற்று காரியங்களை கிளாஸ் எடுத்தா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டடியில உங்களுக்கு சொல்லி இப்ப அதை சொல்ல முடியாது. கவனிங்க. அப்போ உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால இவ்வளவு நன்மை. என்னதான் நன்மை நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. யோர்தான் நதி பிரிந்தது, அப்புறம் மதில் சுவர்கள் இடிந்து விழுந்தது, அப்புறம் விக்கிரக கோவில வச்சா விக்கிரக கோவில் இருக்கிற சிலையை விழுந்து போச்சு, அப்புறம் மூல நோய் வந்துச்சு, எதிரிகள் பயந்தாங்க, அவங்களோட சண்டை போட நடுங்க இவ்வளவு மேன்மை உண்டாக்கிச்சு. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டி, ஒரு கையினால் செய்யப்பட்ட இந்த உடன்படிக்கை பெட்டியே இவ்வளவு மேன்மையை ஜனங்களுக்கு கொடுத்திருக்குமானால், வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பெட்டி. பழைய ஏற்பாடு காலத்துல அதான் உடன்படிக்கை பெட்டி. ஆனா இன்னைக்கு அந்த பெட்டி நம்ம கிட்ட இல்ல, நம்ம தூக்கி அதை சுமக்கல. ஆனால் வேதம் சொல்கிறது எபிரேயர் 12:24
பெற்றதுனால புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இன்னைக்கு உடன்படிக்கை பெற்று யாரு? இயேசுதான் நம்ம உடன்படிக்கை பெற்று. பழைய ஏற்பாடு காலத்துல இதை தூக்கி சுமந்த போது எவ்வளவு நடந்ததோ, பழைய ஏற்பாடு காலத்துல தோல் மேல தூக்கி சுமப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல பெற்று நம்ம தோல் மேல வச்சு சுமக்கிற அந்த இயேசுவை நம்ம மனசுக்குள்ள சுமக்கிறோம். எத்தனை பேர் மனசுக்குள்ள இயேசு சுமக்கிறீங்க? இயேசு இருக்கிறார், வேற ஒருவர் இருக்கிறார். இயேசு அதிகமா வேணும் உங்க மனசுக்குள்ள. இயேசு உங்க மனசுல சுமந்தா உங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும், உங்க இதயம் ரிலாக்ஸா இருக்கும், உங்க வாழ்க்கை ரிலாக்ஸா இருக்கும். கவனிங்க, அப்ப பழைய உடன்படிக்கை பெட்டி தோல் மேலே சுமந்து கொண்டு போனாரு. ஆனா புது உடன்படிக்கை பெட்டி தோல் மேலே சுமக்க முடியாது, இதயத்துல சுமக்கணும். அந்த புதிய உடன்படிக்கை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்க, இந்த புது உடன்படிக்கையாகிய இயேசு கிறிஸ்து இவரை சுமந்ததனால அப்போஸ்தலர்கள் இயேசுவை தன் இருதயத்திலே சுமந்து கொண்டு வந்தார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ இவங்களை பார்த்தபோது எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. உடன்படிக்கை பெட்டி பார்த்தோன்னே எதிரிகளுக்கு பயம் வந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போகும்போது இவங்களை கண்டு எதிரிகள் பயந்தார்கள். ஏன்? பழைய உடன்படிக்கை பெட்டி கண்டு சத்துருக்கள் பயந்தாங்க. ஆனா இன்றைக்கு பெட்டி சுமக்கவில்லை, இயேசுவை நமக்குள் சுமக்கிறதுனால அப்போஸ்தலர்கள் போகும்போது அவங்களை கண்டு பேய்கள் நடுங்கினது. பேய்க்கு பிசாசு நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. உங்களுக்கு கண்டுதான் பேய் பயப்படணும். நான் சொல்ல புரியுதா? எனக்கு சூனி வச்சா சூனியத்தை கண்டு நீங்க உங்களுக்கு சூனி வைக்கிறோம் பயப்படணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? உங்களுக்கு மாந்திரிகம் பண்ண ஒருத்தர் பயப்படணும். ஐயோ இவனுக்கு மாந்திரிகம் பண்ணா நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும், இவன் ஆண்டுடைய பிள்ளை. நீங்க மாந்திரிகத்துக்கு பயப்படக்கூடாது, நீங்க சூனியத்துக்கு பயப்படக்கூடாது, நீங்க பேய்க்கு பிசாசுக்கு நீங்க பயப்படக்கூடாது. உங்களோடு இருக்கிற பழைய ஏற்பாடு காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை காட்டிலும் அதை காட்டிலும் ஜீவனோடு இருக்கிற உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறபடினால உங்களை கண்டுதான் பேய் பிசாசு பயப்படும். இரவை கண்டு நீங்க பயப்படக்கூடாது, தனிமையை கண்டு நீங்க பயப்படக்கூடாது, வறுமையை கண்டு நீங்க பயப்படக்கூடாது, வியாதி உங்களை கண்டு பயப்பட வேண்டும். ஐயோ இவனுடைய வியாதி பிசாசு வியாதி கூட பயப்படணும். நீ அவ்வளவு பரிசுத்தமா வசனத்தை சார்ந்து வாழ்ந்தா வியாதி உன்னை கண்டு பயப்படும். ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா உன்னை கண்டு எல்லாம் பயப்படும். அப்போஸ்தலர்கள் போகும்போது அவங்களை கண்டு பயந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர்கள் சுமந்த போது இவங்களால் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. என்ன நடந்தது? ஏன்னா பழைய உடன்படிக்கையை வெச்ச போது பல காரியம் நடந்தது. அதே போல இயேசுவை இவங்க சுமந்த போது வேதம் சொல்றது செத்தவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள். வேதம் சொல்றது பேதுருவின் நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். பவுலுடைய கச்சையை கொண்டு போய் போட்ட போது அநேகர் சுகமானார்கள். அப்போ புது உடன்படிக்கையாக மத்தியஸ்தராகிய இயேசுவை நமக்குள் நாம் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயம் நம்ம வாழ்க்கை அற்புதங்களை செய்யணும். அற்புதங்களை வாழ்க்கை நடக்கும் சொல்லி யோசிச்சு அற்புதங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கும் சொல்லி விசுவாசிங்க. நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்கள் சரீரத்துல அற்புதங்கள் ஆச்சரியமாக நீங்களே இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும். என்ன பண்ணுவாரு? ஏன்? நீங்க உடன்படிக்கை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். பழைய உடன்படிக்கையே இவ்வளவு அற்புதங்களை நடத்துமானால் இயேசு என்ற உடன்படிக்கையை உங்களுக்குள் சுமந்து இருக்கிறதுனால அற்புதங்கள் நட நீங்க போய் ஜெபமான அற்புதங்களை விசுவாசிக்கணும். உன் கரத்துக்கு வல்லமை இருக்கிறது. கரத்தை நீட்டுங்க. இந்த கரத்துக்கு வல்லமை இருக்கு. நான் ஜெபம் பண்ணா ஒருத்தர் மேல கை வச்சா சுகம் அடைவாங்க. நான் பேயை பார்த்து பேசுற பேய் ஓடும். ஏனென்றால் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். வியாதி உங்களுக்கு கட்டுப்பட்டது, பிசாசு உங்களுக்கு கட்டுப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே ஒரு புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, என் சரீரத்தை அற்புதம் சொல்லி பயப்படாதீங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஏராளமான அற்புதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க. அப்போஸ்தலன் பவுல் போனபோது மாய வித்தைக்காரன் பயந்தான். யார் பயந்தது? அப்போஸ்தலர் 14 நீங்க படிக்கும் போது மாய வித்தைக்காரன் இவன் போகும்போது, பவுல் போகும்போது பயப்படுகிறார்கள். நான் சொல்றேன், மாய வித்தைக்காரங்க நீங்க பயப்படக்கூடாது. ஒரு மந்திரவாதிக்காரன் நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த உடுகுடுக்கு அடிக்கிறவன், இந்த குறி சொல்றவன், ஐயோ வந்துட்டான் காசு கொடுக்கறத பண்ணிவானா, நீங்க அவனை கண்டு பயப்படக்கூடாது. உங்களை கண்டுதான் அவன் பயப்பட வேண்டும். ஏனென்றால் அவனை காட்டிலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அசுத்தாவி, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறது தேவ ஆவி. அப்ப நம்மளை கண்டுதான் மந்திரவாதி பயப்படணும், நம்மளை கண்டுதான் சூனிய வைக்கிறோம் பயப்படணும், நம்மளை கண்டுதான் பேய் பிசாசு பயப்படுறது. மற்றவர்களை கண்டு நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. பவுல் போகும்போது ஒரு குறி சொல்றேன், எல்லாருக்கும் லாபத்தை சம்பாதித்து கொடுத்தார். குறி சொல்றது அந்த காலத்துல குச்சி வச்சு குறி சொல்லுவாங்க, மூக்குக்கு நேரா நீட்டினா பண்ணுவாங்க.
ஒரு சின்ன கொம்பு வச்சு அந்த கொம்பை மூக்குக்கு நேரா நீட்டி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. பணத்துக்காக. கவனிங்க, ஒரு குறி சொல்றவங்க என்ன சொல்ல முடியும்? இந்த குறி சொல்றது, நான் நட்சத்திரத்தை தேடி போறது, இதெல்லாம் அந்த வாழ்க்கையில சாபமா மாறும். எந்த குறி சொல்ற நான் நட்சத்திரம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க பார்க்க கூடாது. கல்யாணத்துக்கு ஒரு நாள் பார்க்கிறது, கரமாதத்துக்கு ஒரு நாள் பார்க்கிறது, எவனம் ராவு காலம் பார்க்கிறது, எதையும் நாம் பார்க்க தேவையில்லை. உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதுனால நமக்கு எல்லா நாளுமே நல்ல நாள். ஏதாச்சும் ஒரு நாள் கெட்ட நாள் ஒன்று சொல்லி பார்க்கலாம், கெட்ட நேரம் ஒன்று சொல்லி பார்க்கலாம். கெட்ட நேரம் சொல்லி வாங்கி சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் கெட்ட நேரம் இருக்குன்னு சொல்லாதீங்க. எல்லாமே நல்ல நேரம். நீ செஞ்ச பாவம் அப்படி இருக்கலாம், நீ சரியா ஜெபிக்காத அப்படி இருக்கலாம். ஆனா கெட்ட நேரம் வந்து வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. எல்லா நாளுமே சொல்லுங்க. குறி சொல்லுகிற பெண், அவன் மேல இந்த ஆவி பவுலை கண்டு பயந்தது. எரிகோ மதிலை 7 முறை சுற்றி வந்தபோதுதான் எரிகோ மதில் விழுந்தது. ஆனா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிறாங்க. இவங்க 7 நாள் சிறைச்சாலையை சுத்தி வரல. ஒரே ஒரு பாட்டு பாடுறாங்க, சிறைச்சாலை கதவுகள், ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க. சிறைச்சாலை கதவுகளும் உன் துதியினால் விழித்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலையில பாடி துதிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது அவங்க கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட்டது. அது மட்டும் தானா, சிறைச்சாலை அஸ்திபாரமே ஆட்டம் கொடுக்குது. நம்ம சொல்லணும் இல்ல, அஸ்திபாரம் ஆடிடும், உன் கடற்கால ஆடணும். அது மாதிரி அஸ்திபாரத்துடைய பிரச்சனையிலே அஸ்திபாரத்துடைய வேறே என்ன பண்ணுது சொன்னா, இவங்க பாடும்போது ஆரம்பிச்சு எரிகோ மதிலே 7 முறைக்கு சுற்றாதான் கீழே வந்துச்சு. ஆனா புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவை இவங்க சுமந்த போது ஒரே ஒரு பாட்டு அற்புதத்தை கொண்டு வந்தது. நான் சொல்றேன், நீங்க பாடுற பாட்டு உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும். நீங்க பண்ற ஒரு சின்ன ஜெபம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொடுக்கும். அதை விசுவாசிக்கிறீங்க. சொல்ல புரியுதுங்களா? அது மாத்திரமல்ல, கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில யாராச்சும் கட்டப்பட்டிருக்கலாம், உங்க குடும்பத்துல நிறைய பேர் பிசாசுனால கட்டப்பட்டிருக்கலாம், சுகமடையாத வரைக்கும் கட்டி வைத்திருக்கலாம், வாழ்க்கையில உயராத வரைக்கும் கட்டி வைத்திருக்கலாம். ஆனா நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும், உங்கள் பெற்றோருக்காக, மரக்கண்ணு திறக்கப்படாம கட்டி வைக்கப்பட்டிருக்கிற உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு சொன்னா, அவர் மாற்றி போடுவார். என்ன பண்ணுவாரு? பழைய உடன்படிக்கை சுமந்தவர்களை வனாந்தரத்தை சம்பாதிக்காம 40 ஆண்டுகள் கர்த்தர் போஷித்தார். அதனால வேலைக்கு போக கூடாதா? நான் நீ வேலைக்கு போனா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா கர்த்தர் போஷிக்க முடியும். வனாந்தரத்தை 40 ஆண்டுகள் போஷித்தார். ஆனால் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய நமக்குள் இருக்கான்னு சொல்றார். காகங்களை கவனித்திருப்பார், அவர்கள் விதைப்பதும் இல்லை, விற்பதும் இல்லை, ஆனால் ஒரு பரமபிதா உங்களை நம்புகிறேன். அப்போ பழைய உடன்படிக்கை ஜனங்களை அவர் ஆண்டுகள் 40 ஆண்டுகள் போஷிப்பாரு, அவங்களுக்கு நல்ல உணவு கொடுப்பாரு, அவங்க சத்துக்களுக்கு விலக்கி பாதுகாப்பார்னா நிச்சயம் உங்களை என்னையும் கர்த்தர் போஷிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பார், எதிரிகளுக்கு விலக்கி உங்களை போஷிப்பார், சத்துரு உங்களை தொடாதபடிக்கு விலக்கி போஷிப்பார். ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, புதிய மத்தியஸ்தராகிய உடன்படிக்கை கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் எழுந்துவிடக்கூடாது. எது மேன்மை? அதுதான் புது உடன்படிக்கை. எது மேன்மை? நமக்கு பழைய உடன்படிக்கை மேன்மையா, புது உடன்படிக்கை நமக்குள் இருக்கிற இயேசு மேன்மையா? அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டது. நீங்கள் நானும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டது. அதனாலே புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம்மளை கண்டு யோர்தான் நிற்கும். யோர்தான் வழி பிறக்காத இடத்துல வழி பிறக்கும். நிறைய காரியங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் வழி பிறக்கிறேன், வழி பிறக்கும், வழி உண்டாகும், நன்மை உண்டாகும். ஏனென்றால் அது உங்களால் அல்ல, புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். செய்தியுடைய தலைப்பு என்ன? உடன்படிக்கை பெட்டி. பழைய உடன்படிக்கை பெட்டி என்ன ஆச்சு? அதனால ஜனங்களுக்கு என்னெல்லாம் நன்மை உண்டாச்சு சொல்லுங்க. போகும்போது யோர்தான் வழி விட்டது, அப்புறம் எரிகோ மதில் எவ்வளவு உயரம் அதுவே விழுந்து போச்சு. அப்புறம் விக்கிரகம் கோவிலுக்கு வச்ச விக்கிரகத்தின் சிலை விழுந்து போதே. அப்புறம் எதிரிகள் பயந்தார்கள். இது கொண்டு போற இடத்துல ஊருக்குள்ள போறது முன்னாடி ஐயோ கொண்டு வரன்னு சொல்லி பயப்படுறான். ஏன்னா உடன்படிக்கை கூட இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கி சுமக்கிற உடன்படிக்கை பெட்டிக்கு இவ்வளவு மேம்பண்ணா, இருதயத்துக்குள்ள சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாக இயேசுவை நமக்குள்ளே நாம் சுமந்து இருக்கிறோமே, அது எவ்வளவு மேன்மை உண்டாக்கும் என்பதை நீங்க நான் தெரிந்து கொள்ளுங்க. ஆனால் நீங்க யாருக்கு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. 1000 சத்துருக்கள் வேற சொல்லு, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் நான் பயப்படேன். பழைய உடன்படிக்கை சுமந்த தாவீதே சொல்வார்னா, இயேசு முகத்துல சுமக்க நாம என்ன சொல்ல யோசித்து பாருங்க. அவர் சொல்ற, கும்மாலே ஒரு மதிலுக்குள் பாய்வேன், கும்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், கும்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அந்த உடன்படிக்கை வச்சுக்கிட்டு அவளை ஆட்டினா, புது உடன்படிக்கை வச்சு நாம எப்படி யோசிச்சு பாருங்க. ஆனா எதை கண்டு நாம பண்ணக்கூடாது?
தைரியமா நில்லுங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்கள் கைகளுக்கும் உங்கள் நாவுக்கும் வல்லமை இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தோல்வி என்பது எனக்கு இல்லை என்பதை அறிக்கை பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடலாமா? நாம் ஜெபிக்கலாம்.